ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கு நாள் முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். தேங்க்யூ லார்ட். நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதை போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா யோசுவா விட்ட ஆண்டவர் சொல்றார். இப்ப கர்த்தர் நம்மளோடு இருந்தா என்ன நடக்கும்? ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை யோசுவாவிடம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் என்னவா மாறினான் அப்படின்னா காரிய சித்தி உள்ளவனானான். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இப்போ மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்ற வார்த்தையை பார்க்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, எப்பா நான் உன்னோடு இருப்பேன். நான் சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன். நான் எதற்காக உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னா, நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரணும். தேங்க்யூ லார்ட். இந்த ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்யும்படி அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். இதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்ப மோசையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். முதல்ல சொன்னேன், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் யாரா இருந்தான் அப்படின்னா, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் செய்கிறதெல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். இப்போ இங்க மோசையோடு கர்த்தர் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் அப்படின்னா, அவனை கொண்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த மோசே சொல்றார். இப்போ அடுத்த அந்த வசனத்துல கடைசி பகுதியில வாசிப்பீங்க அப்படின்னா, glory to God, நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறது தான் அடையாளம். நான் உன் கூட, சொல்லுங்க, நான் உன் கூட இருக்கிறது தான் அடையாளம். பெரிய அடையாளம் எல்லாம் இல்லை, நான் உன் கூட இருக்கிறது தான் அடையாளம். மோசே தேவனை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே என்ன நம்ப மாட்டாங்க. தேங்க்யூ லார்ட். தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவருடைய நாமம் என்ன என்று கேட்பாங்க. 14வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அடுத்து அவன் சொல்றான், எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ லார்ட். எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ லார்ட்.
நல்ல கவனிங்க. என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. 18 நினைக்கிற வாசிங்க. அவர்கள் என் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விடவிடும் என்று என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். தேங்க்யூ லார்ட். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போ, உனக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா செவி கொடுப்பார்கள் அப்படிங்கிறார். ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். 4வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றான், அவர்கள் என்னை நம்பார்கள். என் வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் உனக்கு என்ன செய்யலப்பா, தரிசனமாகலன்னு சொல்லுவாங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கின் தேவனும் யாக்கோபுடைய தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரு கோல் இருக்கிறது அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றது, அந்த கோலை நீ என்ன செய், தரையில போடு. அவன் தரையில போட்ட உடனே அது சர்ப்பமாயிற்று. இப்போ மோசே அதை பார்த்து விலகி ஓடின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் கையை நீட்டி என்ன செய், அதனுடைய வாலை பிடின உடனே அதை பிடித்த போது அது அவன் கையில என்னவா மாறிட்டு அப்படின்னா கோலாய் மாறிட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் அவர்கள் உன்னை நம்புவதற்கு அடையாளம். நான் இப்ப என்ன செய்கிறேன், உன்னுடைய கைகளை கொண்டு நான் அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். பிரைஸ் அல்லாஹ். இதுதான் உனக்கு அடையாளம். இப்ப மறுபடியும் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நீ சொல்ற வார்த்தையே நான் போய் என்ன முடியாது, என்னால பேச முடியாது, நான் ஒரு திக்கு வாயனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வாயை உண்டாக்கினது யாரு? அந்த 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 7ல் ஒரு அற்புதம் நடக்கு. 9ல் அவன் சொல்றான், இவ்விரண்டு அடையாளங்களினாலும் அவர்கள் நம்பாமலும் உன்னுடைய வாக்குக்கு செவி கொடுமாலும் இருப்பார்களே, ஆனால் நீ என்ன செய், நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. அந்த நதியில் மொண்ட தண்ணீர் என்னவா மாறும் அப்படின்னா வெட்டாந்தரையில இரத்தமாய் மாறும். இப்போ 11வது வசனத்துக்கு வருவீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு மேல அவன் சொல்றான், ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேங்க. இல்ல, அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யாரு? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யாரு? கர்த்தராகிய நான் அல்லவா? இப்ப சொல்றாரு, இந்த நீ போ, அந்த வாயை உண்டாக்கினவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பேச வேண்டியதை அவர் என்ன செய்வார் அப்படின்னா பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க இந்த மோசையை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, இந்த மோசையினுடைய கரங்களினால 10 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். எத்தனை அற்புதத்தை செய்கிறாரு? யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 51வது வசனம் வரை இந்த 10 விதமான அற்புதங்களை அவன் செய்கிறான். எதற்கு செய்கிறான் அப்படின்னா, கர்த்தர் தேவன் என்று அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறான். இது யார் செய்தது சொல்லுங்க? அந்த கர்த்தரை அவர்கள் நம்புவதற்கு இவன் செய்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த மோசையை கொண்டு எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்க சில காரியங்களை நான் சொல்றேன் பாருங்களேன்.
செங்கடலை இரண்டாக பிரித்து நடத்தினான்ல, வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தான். தேங்க்யூ லார்ட். மாறாவின் நீரை, கசப்பான அந்த தண்ணிய எதவா மாற்றின அப்படின்னா மதுரமாய் மாற்றினவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேங்க்யூ லார்ட் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை என்ன செய்தான் அப்படின்னா வழி நடத்தினான். தேங்க்யூ லார்ட். இப்ப நல்ல கவனிங்க, இவ்வளவு அற்புதத்தை செய்த மோசே, இப்போ ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இவன் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் மோசே செய்தாரோ இவைகள் அத்தனை அற்புதத்தையும் ஜனங்கள் கண்டார்கள். இப்போ என்னாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இவனை யோசுவாவை என்ன செய்து கொள்ளுகிறார், சேர்த்து கொள்ளும்படி சொல்லுகிறத பார்க்க முடியும். என்னாகமோ 27வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை என்ன செய்ய நிறுத்தி அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவனை கட்டளை கொடுத்து சபையார் எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி நீ என்ன செய், உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. இப்ப 20வது வசனத்துல அவன் கணத்தை பெற்றுக்கொண்டான். 17வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படி கர்த்தர் அவனை ஒரு அதிகாரியாய் மாற்ற சொல்லுகிறார். இப்போ ஜனங்களுக்கு முன்பாக இவன் யாரா தெரிகிறான் அப்படின்னா ஏதோ இவன் மோசையோடு கூட இருக்கிறான், ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு கணம் கொடுக்கப்பட்டது. இப்ப நல்ல கவனிங்க, இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கணத்தை கொடுத்ததுனால இப்போ அங்க இருந்த எல்லா ஜனங்களும் இவனை என்ன செய்கிறார்கள், இவனுக்கு வேண்டிய மரியாதையை, இவனுக்கு வேண்டிய கணத்தை மோசைக்கு கொடுத்தது போல இவனுக்கும் கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உபாகமம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன செய்தான் அப்படின்னா மரித்தான். மோசே மரிக்கிறான். ரைட். 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து அந்த கீழே உள்ள வசனம் வர நீங்க வாசித்தீங்க அப்படின்னா எகிப்து தேசத்துல மோசையை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதிட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். நல்ல கவனிங்க. அப்ப மோசே செய்த அற்புதத்தை யாரெல்லாம் பார்த்தது, ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அப்போனா யோசுவாவும் பார்த்திருக்கிறான். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தேன். மோசை சில அற்புதங்களை செய்தான், சில வல்லமைகளை செய்தான். அதை போல நான் உன்னோடு இருப்பேன். நல்ல கவனிங்க, நான் உன்னோடு இருப்பேன். சில வசனங்களை மட்டும் டக் டக்னு வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 20:1 பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டார். அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ
பயப்பட வேண்டாம். 24 உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் யாரு? கர்த்தர். உங்களோடு கூட போகிறவர் கர்த்தர். 31வது அதிகாரம் 6வது வசனம். ஆகவே நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறவர். உன்னோடு வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். 31வது அதிகாரம் 23வது வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தரால் ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை நீ என்ன செய்வ? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ கர்த்தர் சொன்னபடியே நீ என்ன செய்வாய் அப்படின்னா நடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, மோசையோடு நான் இருந்தது போல நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மோசை மரித்தான். மோசை மரித்ததுக்கு அப்புறம் யோசுவா அந்த தலைமைத்துவத்தை எடுத்து நடத்துகிறான். தலைமைத்துவத்தை பொறுப்பெடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்ன செய்யாத, நீ தைரியமா நில்லு. தைரியமா நில்லு. யுத்தம் வரும், யுத்தத்தில் ஜெயத்தை நீ என்ன செய்வ? நீ பார்ப்ப. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. தைரியமாயிரு யோசுவா. அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மோசே உனக்கு கனத்தை கொடுக்கும் பொழுது சில பிரமாணங்களை உனக்கு கற்றுக் கொடுத்தார்ல, அந்த பிரமாணத்தை 8வது வசனம், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவன் சொன்ன வார்த்தை, மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். 2வது வார்த்தை, அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும். 3வது, இரவும் பகலும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தையை, அவன் சொன்ன வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? தியானம் பண்ண. இந்த 3 காரியத்தை நீ செய்யணும். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. நீ வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். 2வது, அதுல என்ன எழுதப்பட்டதோ அப்படிதான் நீ செய்யணும். அதுல எழுதி கொடுத்திருக்கிறல்ல, அதன்படிதான் நீ என்ன செய்யணும்? செய்யணும். 3வது, இந்த வார்த்தைய நீ என்ன செய்? இரவும் பகலும் தியானம் பண்ணு. இத 3 நீ செய்தனா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உன் வழியை நீ என்ன செய்து கொள்ளுவாய்? உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்களேன். என்ன வார்த்தை அப்படின்னா, யோசுவா யோசுவா மோசையோடு கர்த்தர் இருந்ததை நாங்க பார்த்தோம். அவருடைய கரங்களினால செய்த அற்புதங்களை நாங்க கண்டோம். நாங்கள் அவைகளை அனுபவித்தோம். நாங்க மோசைக்கு செவி கொடுத்தது போல நாங்க உனக்கும் என்ன செய்வோம்? செவி கொடுப்போம். எப்பா தயவு செய்து சொல்றான் பாருங்களேன், 17வது வசனம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக. அப்படின்னா என்ன? கர்த்தர் மாத்திரம் உன்னை விட்டு என்ன செய்திடக்கூடாது?
விலகி போயிடக்கூடாது. அவர் சொன்ன அந்த 3 காரியம் இருக்கு பத்தியா, அதை மட்டும் நீ என்ன செய்யாத, நீ விட்டு விலகிறாத. கர்த்தர் உங்கூட இருந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா, மோசையுடைய கரத்தினால கர்த்தர் செய்த அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்வார், உன்னை கொண்டு செய்வார். இப்ப பாருங்க, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் இப்ப முத அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க. யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை. இப்ப முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, மோசையோடு இருந்தது போல கர்த்தர் மாத்திரம் உன்னோடு இருப்பாராக. இப்ப இவனோடு கர்த்தர் இருப்பதை அவர்கள் பார்க்கும்படி வாசிங்க. உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன், ஓ glory to God, hallelujah, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ என்ன செய்யப்படுகிறாய் அப்படின்னா, நீ மேன்மை அடைகிற. நீ என்ன செய்கிறப்பா, ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, மோசையுடைய வாழ்க்கையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தார்ல. நான் உன் கூட இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ அற்புதத்தை செய்வ, நீ அடையாளங்களை செய்வ, அவங்க நம்புவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ செய்வதற்கு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு கொடுத்தார். இப்ப இங்க யோசுவாவை அவர்கள் நம்புவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நீங்க வாசித்தீங்கன்னா, பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபிரியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. இப்ப கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன, கர்த்தர் என் கூட தான், யோசுவா கூட தான் இருக்கிறார் என்பதை யார் அறிந்து கொள்ளணும், இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, யோசுவாவோடு கூட யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் யோசுவாவிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ என்ன செய், அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நீ யோர்தானுடைய நதியில நீ போய் நிற்கும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கரை புரண்டு வருகிற யோர்தான் என்ன செய்யும், அப்படியே நிற்கும். 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, யோர்தானை கடந்து போகிறது போல யோர்தானின் தண்ணீர் என்ன செய்துச்சு, பிரிந்து போயிற்று. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கிட்ட சொன்ன பிரகாரம் யோசுவா என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை யோர்தானை கடக்க செய்கிறான். அவர்கள் யோர்தானில் கடந்த பொழுது யோர்தான் நதி, வெள்ளம் புரண்டு வருகிற நதி அப்படியே என்ன செய்கிறது, வேதம் சொல்லுது அது கரை புரண்டு வருகிற சீசன், வெள்ளம் நிறைய வருகிற ஒரு காலகட்டம். பிரைஸ் எல்லாம். இப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்க. என்ன அப்படின்னா, 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேங்க்யூ லார்ட். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி தேசம் முழுவதும் என்ன செய்துச்சு, பரம்பிற்று. 4:14 பாருங்க. யோசுவாவை கர்த்தர் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும், அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா பயந்திருந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த யோசுவா மேன்மை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா,
வார்த்தை. மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அவன் கடைபிடித்தான். அந்த வார்த்தையை கொண்டுதான், அந்த வார்த்தையை நம்பினதுனால அவனுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னா மேன்மை உண்டாச்சு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன உண்டாகும் அப்படின்னா மேன்மை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை கர்த்தர் என்ன செய்தார்? நிரூபித்து காண்பித்தார். என்ன காண்பித்தார்? நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பித்தார்ல. அவனோடு கூட இருக்கிற சகல ஜனங்களும் அவனை நம்பினார்கள். அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தின் அதிகாரிகளும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து பயந்தாங்க, அவனோடு கூட சேர்ந்து கொண்டாங்க. பிரைஸ் எல்லாம் எதனால? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத நான் அறிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். அவர் என்னோடு தான் இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். என்னோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன? மோசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாருங்க, யோசுவாவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதம் சொல்லுது, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தரால் ஒரு மனிதன் நடத்தப்படுவதற்கு, கர்த்தரால் ஒரு மனிதன் மேன்மை அடைவதற்கு, கர்த்தரால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமா? உங்களுக்கு இருக்கிறதை எப்படி எண்ணணும்? போதும் என்று எண்ணுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அப்படி நீ நினைக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யார் சொன்னது? அவர் சொல்லிருக்கிறாரு. அவர்னா யாரு? தேவன் சொல்லிருக்கிறாரு. என்ன சொல்லிருக்கிறாரு? எப்போ? உனக்கு இருக்கிற. Glory to God. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, கர்த்தருடைய அற்புதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களிடத்துல என்ன இருக்கிறது, உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டுதாங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இப்ப மோசே அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் கேட்டது என்ன? உன்கிட்ட என்ன இருக்கிறது? அவன் சொன்னா, என்கிட்ட ஒரே ஒரு கோல் மட்டும் தான் இருக்கிறது ஆண்டவரே. அப்ப அந்த கோலை நீ எடுத்துக்கொள். லிசன், உங்களுடைய அற்புதத்திற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீ பயன்படுத்தும் பொழுது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அது போதும். எதுக்கு? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. 6வது வசனத்துல வாசிச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சகாயர். எனக்கு என் கரத்தில் என்ன இருக்கிறதோ அவைகளில் இருந்து நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறார்? சகாயம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை செய்யணும் அல்லது எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை கர்த்தர் அற்புதம் செய்யும்படி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவரிடத்துல கொடுக்கணும். கடைசியா இப்ப யோசுவாவிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மோசே உனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நீ என்ன செய்து கொள், அதை நினை, அதை தியானம் பண்ணு, அதன்படி செய்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர்கள் கட்டளைகளை கைக்கொள்ளும்படி நீ என்ன பண்ணு அப்படின்னா அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. Glory to God. அப்ப நமக்கு உபதேசம் பண்ணப்படுகிற காரியங்கள் எதற்கு அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும்படி, நமக்கு உபதேசம் பண்ணப்படுகிற வார்த்தைகளின்படி நாம் செயல்படும் பொழுது அற்புதம் நடக்குங்க. நம்ம என்னன்னா வசனத்தை மட்டும் கேட்கிறோம், பிரசங்கத்தை மட்டும் கேட்கிறோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், அதை தியானம் பண்ணுவது இல்லை, தியானம் பண்ணுவது இல்லை. இப்போ நான் இப்படி சொல்றேனே, ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசுவாட்ட என்னங்க சொல்றாரு? மோசே உனக்கு சொன்ன நியாய பிரமாணத்தை விட்டு நீ என்ன செய்யாத, இடதுபுறமும் வலதுபுறமும் என்ன செய்யாத, விலகாத. ரெண்டாவது, அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் நீ என்ன செய்யணும், செய்யணும். மூன்றாவது, அதை இரவு பகலும் நீ என்ன பண்ணு அப்படின்னா தியானம் பண்ணு. Glory to God. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தைய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை போனோம், ஆராதனை செய்தோம், வசனத்தை கேட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஒரு பிரயோஜனம் இருக்காது சார். என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை நீ திரும்ப திரும்ப தியானம் பண்ணணும். அந்த வார்த்தையை அவன் தியானம் பண்ணினதுனாலதான் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது தெரியுமா, மேன்மை அடைந்தது. பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. Glory to God. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ இந்த வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுதுதாங்க உன் வாழ்க்கையில அற்புதத்தை நீ காண முடியும். அப்ப தேவனால் சொல்லப்படுகிற உபதேசங்கள் எதற்காக அப்படின்னா நாம் கடைபிடிக்கும்படி. நீங்க 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனிடத்துல சொல்றான், எப்பா நீ பலம் கொண்டு எப்படி இரு, நீ தைரியமா இரு. ஹலோ, நீ என்னவாரு, பலம் கொண்டு தைரியமா இரு. யோசுவாட்டி அதானே சொன்னார்ல, நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். இப்போ தாவீது தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு, நீ என்னவாயிரு, தைரியமாயிரு, நீ நடப்பி, நீ காரியத்தை செய்யப்பா, நீ பயப்படாத, நீ கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீ காரியத்தை நீ நடப்பி, அந்த காரியத்தை நீ செய்து முடிக்கிறது வர இந்த ஆண்டவர் உன் கூட இருப்பார். இந்த ஆண்டவர் உன் கூட இருப்பார். அப்ப எந்த காரியத்திற்காக நீங்க தேவனை நம்பி காரியத்தை செய்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியம் செய்து முடிக்கிறது வர, அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. இது எப்படி நடக்குமோ, இது என்னவாய் மாறுமோ, அதெல்லாம் நீ கலங்காத. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்டார்ட் பண்ணு. தேவனை நம்பி நீ செயல்படுத்துகிற காரியம் வாய்க்கும். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 28:15 யாக்கோபிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நீ போகிற இடத்துல நான் உன்னை காத்து இருக்கிறா, நீ போகிற இடத்துல நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. Glory to God.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாக்கோபே நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, நீ போ, நீ போகிற இடத்துல நான் உன்னை காத்து கொள்ளுவேன். நான் உன்னை என்ன செய்வேன், காத்து கொள்வேன். ரெண்டாவது சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில எதையெல்லாம் செய்வேன்னு சொன்னேனோ தேங்க்யூ லார்ட், அந்த காரியத்தை செய்யும் அளவும், அந்த காரியத்தை உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தர் பாதியில கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்ப்பா, அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை இந்த தேசத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் அது வரையிலையும் ஓ glory to God, நான் யாரோட தான் இருப்பேன், ஓ கூட இருப்பேன். glory to God. இப்ப இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனுடைய மாமன் அறிந்திருந்தான். இல்ல, இவன் எதையெல்லாம் செய்தானோ அதெல்லாம் என்னமா இருந்தது அப்படின்னா ஆசீர்வாதமா இருந்தது. இருந்துச்சா இல்லையாங்க, சொல்லுங்க. இவன் என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுச்சா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனோடு யார் இருந்தா, கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல 23வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, சொல்லுங்க, பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன, தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பாதையில் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு வருகிற பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். காரணம் யார் இருக்கிறாங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்முடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னை கைவிடுவதில்லை, அந்த வார்த்தை என்னை தேற்றிக் கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தாங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, வசனத்தை கேளு, வார்த்தையை கேளு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுது. எதவா தியானம் பண்ணணும், கர்த்தர் பேசியிருக்கிறாருப்பா, என் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, யார் இருக்கிறது சொல்லுங்க. நான் வேலைக்கு போகும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் டிரைவ் பண்ணும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கஷ்டமான நேரத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீ சொல்லி பாரு, என் வியாதியின் நேரத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பலகீனத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்க அறிக்கை பண்ண 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 கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது பாருங்க. 43:2. நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆண்டவர் என்ன சொல்லி, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரள்வது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல என்ன செய்யாது, சொல்லுங்க, உன் மேல பற்றாது. அப்ப கர்த்தர் உன் கூட இருந்தா, வேதம் சொல்லுது, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல புரள்வது இல்லை, அக்கினியில நடக்கும்போது நீ என்ன செய்யாது இருப்பாய், வேகாது இருப்பாய், அக்கினி உன்னை என்ன செய்யாது, பற்றாது. இதை நீ நம்பணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, என் கூட நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொன்னானா இல்லையாங்க? சொன்னானா? எப்படி சொன்னா? நாங்க ஆராதிக்கிற தேவன்
அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து விடுவிக்க எங்களை வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை என்ன செய்வார்? தப்புவிக்க வல்லவர். நம்பு, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட யார் இருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது கர்த்தர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அற்புதத்தை பார்ப்பீங்க. அற்புதத்தை சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. இதுதான் உனக்கு அடையாளம். இதுதான் உனக்கு அடையாளம். அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நீங்க அறிக்கை பண்ண பண்ண அவர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மோசேக்கு ஒரு அடையாளத்தை காண்பிச்சார். யோசுவாவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை என் கரத்தில் நீ கொடுத்துரு. அதை நான் ஆசீர்வதிப்பதற்கு, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க கர்த்தரிடத்துல கொடுத்துடணும். யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவரிடத்துல நீங்க கொடுத்து விடும் பொழுது கட்டாயம் அற்புதம் நடக்குங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்க கிராமத்திற்கு போய் தங்களுக்கு என்ன செய்யணும்? போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா போஜனம் கொடுங்கள். நீங்க என்ன செய்யுங்க அவங்களுக்கு? நல்ல கவனிங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள், எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேற ஒன்று எங்களிடத்துல இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அவைகளை அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களிடத்துல இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ அப்பொழுது ஜனங்களை என்ன செய்தாங்க அப்படின்னா பந்தி இருக்க கட்டளையிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, அந்த அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவையோ அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நீங்க அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துறணும். அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிராக்கிள் நடக்கும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அதை ஆசீர்வதித்து அவருடைய கரத்தில் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா கொடுத்தார். சீசருடைய கரத்துல கொடுத்த உடனே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 எத்தனை கூட நிறையமா எடுத்தாங்க சொல்லுங்க. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 பேரு சாப்பிட்டாங்க. மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்க. இந்த 12 கூட யாருக்கு அப்படின்னா 12 சீசனுக்கும் ஒரு கூட. கொஞ்சம் நல்ல கவனி. எதில் அற்புதம் நடந்துச்சு? உங்களிடத்தில் இருக்கிறத தேவன் ஆசீர்வதிக்கும்படி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எதுவும் தேவையில்லை, உன்கிட்ட இருக்கிறதே போதும். உன்கிட்ட இருக்கிறதே உன்னை உயர்த்துவதற்கு உன்னிடத்துல இருக்கிறதே போதுங்கிறாரு.
அதை கொண்டு நான் உன்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆசீர்வதிக்க சொல்லுங்க முடியும். இப்ப 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எலியாவை எங்க போக சொல்லுகிறார் அப்படின்னா சாரிபாத்திற்கு போக சொல்றார்ல. அங்க நீ போ, உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு விதவையை நான் கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்மால் போறோம். எப்பா எத்தனை நாள் இந்த காக்கா தூக்கிட்டு வரதே நம்ம சாப்பிடணும், ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்பி போகிறான்ல. இப்போ அங்க போனா அங்க என்ன நடக்குது? சாரிபாத்துக்கு போனா அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தாள். அந்த விதவையை பார்த்துட்டான்ல, விதவையை பார்த்துட்டான். இப்போ அந்த விதவையுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. அதுல ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு தானும் தன்னுடைய மகனும் சாகலான்னு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன செய்யுது அப்படின்னா விறகு புறக்கிட்டு இருக்கு. இப்ப சாரிபாத்துக்கு வந்துட்டான். அந்த விதவையை பார்த்த உடனே இவங்க தான் அப்படின்னு அடையாளம் கண்டு அவ என்ன சொல்றான், கொஞ்சம் நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறான். இந்த அம்மா தண்ணி கொண்டு வர திரும்பின பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ சொல்றா, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எடுத்துட்டு வா. கொஞ்சம் அப்பம் உன் கையில. இந்த அம்மா உள்ளதை சொல்லிட்டு, ஐயா ஒரு அப்பந்தான் சுட முடியும், அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிடுவதுக்கு தான் நான் அந்த விறக பிறக்க வந்திருக்கிறேன், என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லையா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, நல்ல கவனம், நீ பயப்படாத, நீ போய் நீ அப்பத்தை சுடணும்னு சொன்னல, நீ சொன்ன வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. ஆனா அதல்ல என்ன செய்ய அப்படின்னா, ஒரு சிறிய அடைய முதல்ல சுட்டு எனக்கு கொண்டு வா. ஒரு சின்ன அடைய சுட்டு எனக்கு கொண்டு வா. பிற்பாடு உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் பண்ணலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் போய் எலியாவின் வார்த்தைப்படியே அவள் செய்தாள். எலியாவின் வார்த்தையின்படியே அவள் என்ன செய்தாரா? செய்தார். இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்தார்களா? சாப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, மா பானையில் செலவழிந்து போவதும் இல்லை. எப்போ? பஞ்சம் நிற்கிறது வர, பஞ்சம் தீருகிறது வர உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. நீ என்ன செய், உன்கிட்ட இருக்கிறதுல கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே 16வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலியா சொன்னது என்னது? என்ன சொன்னார் எலியா? வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்ப்பா? வார்த்தையை சொன்னார். மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். இவன் திரும்ப திரும்ப கேட்கிறான், நீர் ஏன் கூட வரும்? நான் உன் கூட இருக்கிறவராகவே இருக்கிறப்பா, நான் உன் கூட இருக்கிறவராகவே இருக்கிற. வார்த்தையை மட்டும்தான் சொன்னான். அற்புதம் நடந்துச்சு. யோசுவாவிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, மோசையினால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவனை என்னக்கு நேராய் நடத்தின அப்படின்னா, கர்த்தருடைய glory to God ஆசீர்வாதத்திற்கு நேராக அவனை நடத்தினது. இந்த சாரிபாத் விதவையினிடத்துல இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே அவள் செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவளுடைய வாழ்நாட்களில் ஒரு குறைவையும் பார்க்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் சொல்ற வார்த்தை அப்படின்னா,
கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க, அவரை நீ அறிக்கை பண்ணிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நீ தியானம் பண்ண, ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து, சிலுவையில் உனக்காக ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை நீங்க பேச பேச அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் செய்ததை பேசு, அவர் செய்யாததை பேசாத. நீங்க செய்ய போகிறத பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார், அவர் எனக்காக என்ன செய்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் இனி என் வாழ்க்கையில செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து அவரையே எனக்காக கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாழணும் என்பதற்காக, நான் மேன்மையடையணும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படணும் என்பதற்காக அவரையே எனக்கு கொடுத்தார். இப்போ வேதம் சொல்லுகிறது. இப்போ வார்த்தைக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், 1வது அதிகாரம். Glory to God. ஆதியில என்ன இருந்துச்சுப்பா? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியில எது இருந்துச்சு அப்படின்னா வார்த்தை. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது அப்படின்னா தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்தது அப்படின்னா தேவனா இருந்தது. இப்போ இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ள வாசம் பண்றார் அப்படின்னா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியில இருந்த வார்த்தை, மோசையோடு இருந்த வார்த்தை, யோசுவாவோடு கூட இருந்த வார்த்தை இப்ப எனக்குள்ளேயும் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால என்னால அவருடைய மகிமையை நான் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய மகிமையை என்னால பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் பிரதர், ஆப்ஷனே இல்லை. அவருடைய வார்த்தையை தியானம் பண்ண, அவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. அவருடைய வார்த்தையை நீ தியானம் பண்ண 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 கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாய் செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு பேசப்படுகிற செய்தி எதற்காக அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத சபை என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்கணும். ரெண்டாவது, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்பட வேண்டும். மூன்றாவது, சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தியானம் பண்ணணும். என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். இப்படி இந்த 3 காரியத்தையும் நீங்க செய்வீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. மோசையோடு இருந்த கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடும் இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தாங்க. அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை மறந்தால் நான் மறந்து விடுவேன். நான் உன்னை என்ன செய்திருவேன்? ஆமா. அப்ப நம்ம கர்த்தரை மறந்தாதான் அவர் நம்மளை என்ன செய்கிறார்? மறக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என் ஜெபத்தை மட்டும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். இல்ல, அவர் என்னை மறந்துட்டார் மறந்துட்டார் மறந்துட்டார்னு சொல்றோமே தவிர என்னைக்காவது நான் அவருடைய வார்த்தையை மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா? வரல. நான் அவருடைய வேதத்தை மறந்ததுனாலதான். அது மாத்திரம் சொல்லல, நீ என் வேதத்தை மறந்தா உன்னைய மட்டும் மறக்க மாட்டேன், உன் சந்ததியவே மறப்பாங்கிறாரு, உன் பிள்ளைகளை நான் மறப்பேங்கிறாரு. கொஞ்சம் நல்ல கவனி. அப்ப இது எழுதி கொடுக்கப்பட்டது யாருக்காக அப்படின்னா
நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் glory to God. நான் இப்படி சொல்றேன்னு, அந்த ஆதியாகமம் 39:2 யோசுவாவோடு கர்த்தர் இருந்தாருங்க. அவனோடு கூட இருந்த கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த ராஜா பார்க்கிறான், இவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இவனோடு கூட யார் இருக்கிறார் அப்படின்னா தேவன் இருக்கிறார் அப்படின்னு அவனை என்ன செய்கிறான்? அந்த தேசத்திற்கே அவன் அதிகாரியாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய காரியங்களை விசாரிப்பதற்கு அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்துல யார் வருகிறார் அப்படின்னா இந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் வைக்கிறார். எதற்காக? யோசேப்போடு கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி யோசுவாவை கர்த்தர் கனம் பெற்றவனாய் கர்த்தர் உயர்த்தினாரோ, நான் தீர்க்கமா சொல்றேன் பிரதர், உங்களுடைய வாழ்க்கையும் கனம் பெற்றதாய் மாறும். அநேகருடைய வாழ்க்கை கனவீனம் அடைந்திருக்கிறது. அநேக இடத்துல நீங்க தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தலை நிமிர நான் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ தலைகுனிந்து போனாயோ அந்த இடத்துல உன்னை தலை நிமிர செய்வது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்பவனுக்கு, இந்த வார்த்தையை பேசுபவனுக்கு, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறவனுக்கு அவ வாழ்க்கையில வருகிறதெல்லாம் என்ன தெரியுமா? மேன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போனாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் உன் கூட இருக்கிறேன்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்பா. சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க அதை உணர முடிகிறது? கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் உணர முடியுது? அவர் உயிரோடு இருக்கிறாரப்பா, அவர் உயிரோடு இருக்கிறாருப்பா, அவர் என் கூட இருக்கிறாருப்பா. சொல்லுவோமா? ரேபானா சாந்தரா பாலா தரா பாலா காபானா. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உன் கூட இருப்பேன்னு சொல்றாருப்பா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது வர யேசுவா நான் உன் கூட தான் இருப்பேன். Thank you Lord. உனக்கு முன்பாய் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாத, போராட்டங்களை பார்த்து நீ பயப்படாத, யுத்தங்களை பார்த்து நீ பயப்படாத. யேசுவா, I am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன். As with Moses, நான் மோசேயோடு இருந்தது போல I will be with you Moses. நான் உன் கூட இருப்பேன் யோசுவா. நீ யாருக்குமே பயப்படாத, நீ எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, வார்த்தையை மட்டும் பிடித்துக்கோ. சபையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சில பலகீனங்கள் உன்னை மிரட்டுதில்ல? கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். நீங்க அறிக்கை பண்ணதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்க்க முடியும் பிரதர். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை உங்க ஆழமான மனசுல வைங்க. கர்த்தர் கட்டாயம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. சரி, போவோம். பரலோக பிதாவே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அந்த நம்பிக்கையில நாங்க கடந்து போகிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, எங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பலகீனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். நீங்க எங்களோடு கூட இருக்கிறத
சகல ஜனங்களும் பார்க்கும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றீங்களே, எங்க சபை மக்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே ஆக கடவுது. இவர்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையட்டும். கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும். சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.